ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது, மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது. ரெண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர். இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு. ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும், சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழ்கிற சந்தர்ப்பங்கள் உண்டு. இதை புரிந்து கொள்பவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி. எங்களால் வளர்ந்தவர், எங்களால் தூக்கிவிடப்பட்டவர், எங்களால் லிஃப்டில் ஏறி மேலே வந்து பாட்டு எழுந்தவர், பொன்மாலை பொழுதுன்னு எழுந்தவர். அவர் வந்த இடத்தவே காலில் மிதித்து உட்காந்த சேரவை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். பாரதி ராஜா போய் சொல்லணுன்னா இளையராஜா ஏற்றிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி பார்த்துருந்தா இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இளையராஜா, கங்கை அமரன், வைரமுத்து இவங்க ரெண்டு பேரும் இசை பிரிதா மொழி பிரிதா அப்படின்ட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. முதல்ல இசையாய் செந்தமிழாய் இருப்பன. இசையும் இவங்களோடையது கிடையாது. இசைக்கு இலக்கணம் வகுத்ததும் இளையராஜா கிடையாது. ஆனால் இசைஞானின்னு சொல்லிட்டு திரியிறாங்க. அது ஒரு பக்கம். அதேமாதிரி கவி பேரரசம். உலகத்தில் கவிதை அப்படிங்கிறது இவரால் உருவானது கிடையாது. யார்? வைரமுத்துவால் உருவானது கிடையாது. அந்த மொழிக்கும் புலமைக்கும் இலக்கணம் வகுத்தது ஆதிசிவனார் அப்படிம்பாங்க. இது எல்லாமே இவங்க எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். அதாவது வாழ்வியல் நெறிமுறைகள் ஒவ்வொரு விஷயத்துலையும் வகுத்திருப்பாங்க திணை சார்ந்து, அதை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இவங்க பயன்படுத்திக்கிட்டு எல்லாம் இவங்களதுன்னு சொல்லி அதுக்கு காப்பிரைட்டுங்கிற ஒரு விஷயங்களை திணிச்சு வச்சுருக்காங்க. முதல்ல காப்பிரைட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். காப்பிரைட்டுங்கிறது தமிழுக்கோ இசைக்கோ இதுக்கெல்லாம் வாங்கவே முடியாது. இது சும்மா பிஸ்னஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு மூடர்கள் கூட்டம், பேடிகள் கூட்டம் பண்ணுற வேலை. ஒரு மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இசை அமைப்பாளர் இசை அமைச்சிட்டார். அமைச்ச நீ அதை ஏன் விற்கிற? அப்போ அதை வித்துட்டினா அது மேலே உனக்கு உரிமையே கிடையாது. அதுக்கு தான் பணம் துட்டு வாங்குற. இது ஒரு பக்கம். அதே தான் அந்த கவிதை அப்படிங்கிறதும். நீயும் பாடல் வரி எழுதி எதுக்கு எழுதுகிற, எதுக்கு கொடுக்குறாங்க? பணத்துக்காண்டி கொடுக்குற. அதை பணம், அதுக்கு நீ செஞ்ச வேலைக்கு சம்பளத்தை வாங்கிட்ட. அப்புறம் எப்படி நீ அதில் உரிமை கொண்டாட முடியாது. அதே தயாரிப்பாளர்கிட்ட போவோம். நீ என்ன பண்ணுற அப்படின்னா, தயாரிப்பாளர் எல்லாத்தையும் வாங்கிட்டான், எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்து அவன் ஒரு விஷயத்த உருவாக்கி அவனை வெளியில் விட்டுட்டான். பொது வெளியில் விட்டதுக்கப்புறம் அவனுக்கும் அந்த உரிமை கிடையாது. அது மேலே சொந்தம் கொண்டாடுற உரிமை போயிடுச்சு. இது உதாரணத்துக்கு, இப்போ நான் ஒரு கட்டடம் கட்டுறேன். கட்டி அந்த கட்டடத்தை விற்று போட்டு நான் அது மேலே திரும்பி காப்பிரைட் வாங்க முடியுமா? நீ ஆணி அடிக்கக்கூடாது, நீ அந்த கட்டடத்தை டேமேஜ் பண்ணக்கூடாது, முடியாது. அது அவங்கள்ட்ட போயிடும். அது அவங்களுடைய விருப்பம். அதேமாரி தான் இந்த இசை இதெல்லாம் நீ காசுக்காண்டி இது பண்ணுற, காசுக்காண்டி இது பண்ணி தான் பொழப்பு நடத்துகிற. இசையமைப்பாளர், இயக்குனர் இவங்கெல்லாம் காசையே வாங்காமல் இருக்காங்க. பிறகும் அதுக்கு காப்பிரைட் அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம். அதை பண்ணவே கூடாது. ஏன்னா இத்தனை கோடி மக்கள் பார்த்தா தான் நீ அந்த படம் ஓடும். அந்த இசையை இத்தனை கோடி மக்கள் ரசிக்கணும். புரிஞ்சிச்சா? அப்போ இத்தனை கோடி மக்கள் சும்மா போய் எங்கே பார்க்க மாட்டான் தேட்டரில். சும்மாவாக பார்க்குறாங்க? எல்லாமே காசு கொடுத்து தான் பார்க்குறாங்க. அது பொது வெளிக்கு வந்துருச்சுனாவே அது காப்பிரைட் நீங்கள் கிளைம் பண்ணவே கூடாது. அது மிகப்பெரிய ஒரு தவறு. இவன் விற்றுட்டான், இசையமைப்பாளர் இசையை விற்றுட்டான், கவி பேரரசுங்கிற வைரமுத்து கவிதையை விற்றுவிட்டான், பணம் வாங்கிக்கிட்டான், அவனோட உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை அத்தனையுமே வாங்கிக்கிறாங்க. அப்புறம் திரும்பி அதுக்கு மேலே காப்பிரைட். இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. இந்த காப்பிரைட் அப்படிங்கிறது என்ன எதுக்காண்டினா, இப்போ நாம் ஒரு விஷயம் எழுதிக்கிட்டு இருக்கேன், இது என்னோட அனுமதி இல்லாமல் பொதுவெளியில் வெளியிடக்கூடாது. திருடியோ இல்லை இது பண்ணியோ பொதுவெளியில் நான் வெளியிடறதுக்கு முன்னாடி ஒருத்தன் வெளியிட்டானா அதுக்கு மட்டும்தான் காப்பிரைட் செல்லுபடியாகும். என்னுடைய பாடலை திருடி அவன் வெளியிட்டுட்டான் அப்படின்னா அதுக்கு மட்டும்தான். நம்மளே வெளியிட்டதுக்கப்புறம் திரும்பி அதை இன்னொருத்தவங்க பயன்படுத்தக்கூடாதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். நீங்கள் ஃப்ரீயாக ஒன்றும் அங்கே சினிமா ஃப்ரீயாக ஒன்றும் எல்லாமே காசோட விஷயத்தை எல்லாமே பண்ணிக்கிறாங்க, எல்லாம் சம்பளம் வாங்கிக்கிறாங்க, எல்லாம் பிடிக்கிறாங்க.
அப்புறம் திரும்பி நின்றுக்கிட்டு அதுக்கு காப்பிரைட்னா இது எந்த விதத்தில் நியாயம்? இதெல்லாம் பேடிகளோட வேலைகள். காசு வெறி, பணம் வெறி பிடித்த கூட்டம் இவங்கெல்லாம். புரிஞ்சுங்க? தமிழில் வந்து அப்படி எங்கேயுமே கிடையாது. முதல்ல தமிழில் இயல் இசை நாடகம் வகுத்தது வந்து யார்? இளையராஜாவும் கிடையாது, கங்கை அமரனும் கிடையாது, அதேமாரி வைரமுத்துங்கிறவன் அவனும் கிடையாது. புரிஞ்சுச்சிங்களா? அது வந்து வகுக்கப்பட்டது வேற ஒரு விஷயங்கள். நம்ம அதெல்லாம் பின்னோக்கி போனால் தான் அது என்னங்கிறது நமக்கு புரியும், எப்படி வகுத்து வச்சிருக்கேன். இதைமாரி எவ்வளோ பேர் வருவாங்க போவாங்க உலகத்தில், அதை பயன்படுத்துவாங்க அந்த இசையை. புரிஞ்சுங்களா? இதை வந்து இளையராஜாவும் சொந்தம் கொண்டாட முடியாது, இதை வந்து வைரமுத்துவும் சொந்தம் கொண்டாட முடியாது. புரிஞ்சுச்சிங்களா? உன்னோட பிழைப்புக்கு நீ இது பண்ணுற, அந்த இசையை அமைக்கிற, அதை வித்துடுற, அப்புறம் வித்துட்டு திரும்பி அதில் வந்து நீ எப்படி இந்த விஷயங்களை வந்து சொல்கிற? இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம்.